நடு ராத்திரி வந்து 12 மணி ஆகுது. நம்பலைன்னா கேமரா காட்டுறேன். 12:17 நைட்டு வந்து இங்கே எதுக்காக மன்னை உழவனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய மன்னார்குடி சென்ட் ஜோசப் கான்வென்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பொதுமக்களுக்கு, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு, டீச்சர்ஸுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து சிறுதானிய பொங்கல் வந்து கொடுக்கறதுக்கு மன்னை உழவனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். 5000 மெம்பர்ஸுக்கு அதுவும் வந்து வித்தியாசமான ஒரு பொங்கல் வந்து செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வருஷத்தை மில்லட் இயர் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மில்லட் பொங்கலை வந்து ஸ்கூலில் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்க போகுது. ஸோ நம்ம நைட்டு வீடியோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மன்னை உழவன் முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். ஊரே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறிச்சோடி இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து ரோடு ஃப்ரீயாக கிடக்கு, இங்கேயும் ஃப்ரீயாக கிடக்கு. நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். உள்ள போகலாம், எப்படி இந்த மெத்தடாலஜி வந்து பண்ண போகிறாங்க, ஸோ நம்ம அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. வணக்கம், நான் உங்கள் மன்னை உழவன் அருண் ரவி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமது இந்திய அரசாங்கம் வந்து இந்த 2023 வருடத்தை வந்து இன்டர்நேஷனல் மில்லட் இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பன்னாட்டு சிறுதானிய ஆண்டா இந்த வருஷத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய வளர்ச்சி பாதையில, அதாவது விவசாய வளர்ச்சி பாதையில சிறுதானியங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் போக போகுது. இந்த சிறுதானிய வருஷத்தை நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுற வகையில் நம்ம மன்னார்குடியோட பெண்களுக்கே ஒரு மிகப்பெரிய மன்னார்குடி பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா அவங்களுக்கு உள்ள அடிப்படை கல்வியை கொடுக்கிற நம்மளுடைய தூய வளனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில தான் மன்னை உழவனுக்கு அங்க படிக்கிற பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் எல்லோருக்குமே வந்து சேர்த்து பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு 5000 பேருக்கு மேல இந்த பொங்கல் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து மன்னை உழவனுக்கு வழங்கியிருக்காங்க. தலைமை ஆசிரியர் அம்மா ஜபமாலை அம்மா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த ஒரு சின்ன காணொலி மூலியமா நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு விஷயமா பார்க்கலாம் என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இனிப்புக்கு பேர் போனது, அதாவது சிறுதானியத்தில் இனிப்புக்கு பேர் போன திணை அரிசி, திணை பொங்கல் தான் வந்து முருகனுக்கு திணை மாவு தான் படைப்பாங்க. நம்ம அடுத்ததா வந்து சாமை அரிசி சேர்க்க போறோம். அடுத்ததா குதிரைவாளி. இதனோட செடியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா குதிரையோட வால் மாதிரியே இருக்கும், அதனால இதுக்கு குதிரைவாளின்னு பேரு. அடுத்ததா வரகரிசி. வரகு சாப்பிட்றவங்க வயசான காலத்தில் விறகு ஊன மாட்டாங்கங்கிறது இது கூட. இது இந்த சிறுதானிய பொங்கல்ல வந்து நம்ம ஒரு விஷயம், ஒரே ஒரு பெருதானியம் சேர்க்க போறோம். அது என்ன சிறுதானியம் பெருதானியம் அப்படின்னா, இப்போ நம்ம வரகு, சாமை, தென்னை, குதிரைவாளி எல்லாம் சேர்த்திருக்கோம். பெருதானியம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசி, பாரம்பரிய அரிசியை தான் நம்ம வந்து பெருதானியம் அப்படின்னு சொல்றோம். எப்ப சிறுதானியத்தில் வந்து நம்ம உணவு செஞ்சு சாப்பிட்டாலும் ஒரு பெருதானியம் அதனுடைய சேர்ந்துருக்கணும். அரிசியும் சிறுதானியமும் சேர்த்த உணவு தான் ரொம்ப சத்தான உணவு. சிறுதானியத்தை மட்டும் தனியா எடுக்கிறது உடலுக்கு கொஞ்சம் உஷ்ணத்தை கூட்டக்கூடும். அதனால பெருதானியம் ஒன்று நம்ம சேர்க்கிறோம். தூயமல்லி, பச்சரிசி, குருணை. நம்ம சிறுதானிய பொங்கல் செய்ய போகிற இதில் வந்து முதல் கண்டென்ட் நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன். வரகு, சாமை, தென்னை, குதிரைவாளி சேர்த்துருக்கோம். பெருதானியத்தில் வந்து தூயமல்லி, பச்சரிசி, குருணை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட வந்து பெருதானியம் சேர்க்கறதுனா நம்ம மாப்பிளை சம்பா சேர்க்கலாம், கருப்பு கவுனி அரிசி சேர்க்கலாம், இன்னும் நிறைய நமக்கு பாரம்பரிய அரிசி இருக்குது, நம்ம அதையும் சேர்க்கலாம். சிறுதானியத்தோட இந்த வேகிற தன்மைன்னு ஒன்று இருக்குது. நம்ம அதனால இந்த மாப்பிளை சம்பா, கவுனி அரிசி எல்லாம் வந்து சிறுதானியத்தோடு சேர்த்து வேகிறது கொஞ்சம் சிரமம். அதனால அந்த அரிசி மட்டும் வேகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தூய மல்லி, பச்சரிசி, குருணை வந்து நம்ம இதுல சேர்த்திருக்கோம். மெயினா அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு நாவுக்கு ரொம்ப இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய தேனுக்கு அடுத்தபடியா நமக்கு வந்து வெல்லம் பாத்தீங்கன்னா மன்னை உழவன்ல எப்பயுமே வந்து எந்தவித கெடுதல் பொருளும் சேர்க்காத ரொம்ப பாரம்பரியமான வெல்லத்தை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி ஒரு பொருளுக்குமே நம்ம சேர்க்கிறோம். அந்த வகையில வெல்லம் வந்து உடம்பிற்கு இரும்பு சத்தை கொடுக்க வல்லது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க அழுதுச்சுன்னா நமக்கு ஒரு துண்டு வெல்லத்தை தான் அப்பெல்லாம் கொடுப்பாங்க. 80s கிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு துண்டு வெல்லத்தை கொடுத்துட்டு அந்த புள்ள வந்து அப்படியே சப்பிட்டு இருக்கும். அப்பதான் எங்களுக்கு அதெல்லாம் லாலிபாப் மாதிரின்னு வச்சுக்கலாம். வெல்லத்துல இரும்பு சத்து இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற மிட்டாய் வகைகள் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறோம் வந்து இந்த பொங்கலில் வந்து ஒரு அற்புதமான கலப்பில்லாத வெல்லத்தை வந்து நம்ம சேர்க்குறோம். அடுத்ததாக முந்திரி. இந்த முந்திரியில் வந்து புரோட்டீன் இருக்குது. அடுத்ததாக வந்து ஒரு நல்ல கொழுப்பு சத்து, கொழுப்பு கார்போஹைட்ரேட்டோட அளவு வந்து ரொம்ப குறைவான அளவில் முந்திரியில் இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல தெம்பை கொடுக்கக்கூடியது வந்து இந்த முந்திரி. எப்பயுமே பெரியவங்க வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணும்பொழுது முந்திரி ஒரு வாய்க்கு வாய் ஒரு முந்திரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்கரை பொங்கலுக்குள்ள ரூல். நம்ம கூடுமான வரைக்கும் எங்களுடைய தூய வளனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுமோ
அது அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கோம். நல்ல ஒரு தரமான பொங்கல் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கிஸ்மிஸ்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், திராட்சை பழம். இந்த திராட்சையை நீங்கள் என்ன செய்யலாம்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை வந்து கொடுப்பாங்க. எளிதாக அந்த மலம் கழிக்கிறதுக்கு, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து இந்த திராட்சை வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடியது. நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இனிப்பான பொருள் இது அத்தனையுமே வந்து நம்ம வந்து கலக்க போகிறோம் இந்த பொங்கலில். அடுத்தது முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், நம்ம ஏலக்காய். அதாவது என்னதான் நம்ம இது பண்ணாலும், என்னதான் பொங்கல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலும் அந்த கடைசியாக ஒரு ஃப்ளேவர் ஃப்ளேவர் அது வர்றதுக்கு வந்து மிக 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 முக்கியமான காரணம் வந்து இந்த ஏலக்காய். அப்புறம் வந்து ஜாதிக்காய். இது வெறும் வாசனை மட்டும்தான் கொடுக்குமா? இல்ல, ஏலக்காயில வந்து ஏகப்பட்ட மூலிகை செடி தான் இது. ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதுல அடங்கியிருக்கு. சாதாரணமா ஏலக்காய் பண்ணிட்டு வெந்நீர் குடிச்சிங்கனாலே உங்களுடைய சளி சரியா போயிடும். இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதுல இருக்கு. அதே மாதிரி ஜாதிக்காய் வந்து நரம்பு வலுவு பெறறதுக்கு பயன்படுத்துவாங்க. நரம்பு கோளாறு இருக்கு, வாதம் வந்து இருக்கு, உடம்பு வந்து பலம் பெறறதுக்கு, புது மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஜாதிக்காய் பாலில் கலந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நரம்பு வலுப்பெறுவதற்கு இந்த ஜாதிக்காய் ரொம்ப உதவும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த சிறுதானிய பொங்கல்ல கலக்க போறோம். அடுத்தது இன்னொருத்தர் மிக முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்க. நான் இப்போ அடுத்ததான் உங்களுக்கு அதை சொல்றேன். நெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்ப்பாலில் வந்து நல்ல ஒரு கொழுப்பு சத்து இருக்கும். லாக்டோஸ் அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொருள் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக அதில் வந்து தேங்காய் பாலில் அந்த சத்து இருக்கும். இப்போ நெய்யில் பார்த்தீங்கன்னா 100% நெய் வந்து கொழுப்பு சத்து தான், நல்ல கொழுப்பு. உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை நெய்யில் தான் 100% நல்ல கொழுப்பு இருக்கு. அதை தான் நம்ம வந்து இந்த சிறுதானிய பொங்கலில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து உலை வந்து போட்டிருக்காங்க, தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. இதில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து அரிசியெல்லாம் உள்ள போட்டு அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. எப்படி இந்த பொங்கல் வந்து மேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். எல்லாம் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பீங்க, காலையில் தான் பார்க்க போறீங்க. இருந்தாலும் நைட்டு வந்து இது வந்து நடுநிசி 12:15 ஆகுது. மணி வந்து 12:15. நாங்கள் வந்து இந்த சிறுதானிய பொங்கல் செய்யறதுக்காக அடுப்பில் வந்து உலை கொதிக்க வச்சிருக்கோம். இதில் இந்த வட்டால வந்து நம்ம வந்து ஒரு 30 கிலோ சிறுதானியங்களை வந்து நம்ம இதில் பண்ணிட முடியும். நம்ம வந்து இது நம்ம 3 வாட்டி வைக்க போகிறோம். இது வந்து இந்த அடுப்பில் வந்து என்ன ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்கு. இந்த அடுப்பு கட்டி இருக்கிறதுல வந்து இதுல வந்து விறகடுப்பு, பொட்டடுப்புன்னு சொல்லுவாங்க. நெருப்பு வந்து வெளியில விட்டுறாது. பெரிய பாத்திரத்துக்குள்ள நெருப்பு வந்து அடியிலேயே தணந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா வரும். இது கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த அடுப்பை கட்ட முடியும். இப்ப நம்ம பொங்கல் செய்யறதுக்கு தேவையான ஒலை, அது வெந்நீர் இப்போதைக்கு தண்ணி சுட்டுட்டு இருக்கு. ஒலை கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊற வச்ச சிறுதானியங்களை நல்லா அலசி இது பண்ணிட்டு இதுல போட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செஞ்சிட்டோம்னா பொங்கல் தயாராயிடும். மணி இப்போ வெற்றிகரமாக 3:15 அதிகாலை 31ஆம் தேதி அதிகாலை 3:15 ஆகுது. இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த சிறுதானிய பொங்கலில் சிறுதானியம் போட போகிறோம். நல்ல ஊற வச்ச சிறுதானியங்கள் நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னாக்க அதனுடைய தன்மை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேகும் போது சீக்கிரமும் வெந்துடும். அதனால தான் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறது. வெல்லம் பயன்படுத்துறது எல்லாத்துலேயுமே வந்து இந்த நல்லா பிடிச்சி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த அடி வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். ஆனால் நல்லா அடி பிடிச்சிரும். ஷேரிங் ஆகிடும் உள்ள, அது பேர் ஷேரிங்னு சொல்லுவோம். அடி பிடிச்சிரும். இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்காக வெல்லம் வந்து நம்ம இப்போ இந்த வட்டால போடுறோம். இது வந்து நம்ம அந்த சிறுதானிய பொங்கலுக்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய வெல்லம். இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு ப்ராசஸ். இது வெல்லம். இது வந்து நம்ம பாகு காய்ச்சி சிறுதானிய அரிசியில நம்ம போட போறோம். பாகு ஏன் காய்ச்சணும் அப்படிங்கும் போது, வெல்லம் செய்யும் பொழுது நிறைய மண்ணு கல்லெல்லாம் அதுல இருக்கும். நீங்க பாகு காய்ச்சும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே வந்து இந்த அடியில தங்கிடும். நம்ம அதை வந்து நல்லா வடிகட்டி சுத்தமான வெல்லமா எடுத்துக்கலாம். அதுக்காக தான் பாகு காய்ச்சிரும். கிட்டத்தட்ட நம்ம நம்மளுடைய இந்த சிறுதானிய பொங்கலோட இது கடைசி இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பாகு ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்கோம். அப்படின்னு காய்ச்சின பாகை வந்து இப்போ நம்ம வெந்த அந்த சிறுதானியத்தில் நம்ம ஊற்றி பொங்கலை ரெடி பண்ண போகிறோம். நம்ம டெக்ஸ்சர், அந்த கலர் பாருங்கள். மணி 4:10 ஆகுது. விடியற்காலை 4:10. நம்ம வந்து அங்கே ஒரு அடுப்பில் மேலே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, அது பார்த்தோம். இது வந்து தரையடுப்பு. இது வந்து கீழே இருக்குது. எவ்வளோ பெரிய அண்டா வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய அண்டா. இதிலே வந்து கிண்டிகிட்டு இருக்கு. அம்மா கிண்டி விட்றீங்களா? இதில் இன்னும் வந்து சக்கரை பாகு வந்து ஊற்றலை. இப்போ தான் வந்து இனிமே தான் ஊற்றுவீங்களா? இனிமே தான் ஊற்றுவாங்க. எல்லாமே இனிமே தான். இப்போ வந்து வெண்பொங்கல் மாரி அரிசி வந்து வெந்துகிட்டு இருக்கு. வேறு எந்த ப்ராசஸுமே இல்லை. உப்பு போட்டு வெந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து
உங்களுக்கு சக்கரை பாகு ஊற்றி அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏலக்காய் ஜாதிக்காய் பவுடர் வந்து போடுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் செய்கிற சக்கரை பொங்கலை விட இது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னா வந்து மில்லட்ஸ் வேகிறதுக்கு உங்களுக்கு நாளி ஆகும். அதனால இதுவும் வந்து ரெடி ஆயிரும். இதையும் தான் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம அந்த பொங்கல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்திரியை வந்து நல்ல நெய்யில் நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் வந்து நம்ம திராட்சையும் கொட்டி ஒரு சுவை சத்து கூட்டுற விஷயமா தான் இந்த முந்திரி திராட்சையும் இருக்குது. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க. இப்போ நம்ம நல்ல நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் நம்ம சிறுதானிய பொங்கலில் போட போகிறோம். தனியாக போடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் பார்க்க போகிறோம். ஏலக்காய் தூள் நம்ம வந்து நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஜாதிக்காயும் ஏலக்காயும் இதில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு சக்கரை பொங்கல் மணத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும். இப்போ சிறுதானிய பொங்கல் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இலையோடு வந்துட்டோம். நம்ம ஜேர்னி எவ்வளோ நேரம்? நான் எல்லார்ட்டையும் சொன்ன மாதிரி நைட்டு வந்து 10 மணிக்கு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 5000 பேர் சாப்பிட போகிற உணவு சிறுதானிய பொங்கல் வந்து நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமன்னு வாசனை வருது. இப்போ சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ளேவர் அப்படியே வந்து மணக்குது. அப்படியே இவ்வளோ பெரிய கரண்டியில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? இல்லைண்ணா, இது வரைக்கும் இல்லை. எப்படி பாருங்க, வேற லெவல். கரண்டியை தூக்கிறதுக்கே தனியாக 2 சாப்பிடணும். ஆமாம், கீழெல்லாம் சிந்துது. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தம்மில் இருக்கலாம். நம்ம சிறுதானிய பொங்கல் கடைசியாக தயாராகிடுச்சு. அப்படியே ஆவி பறக்க 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 இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி இடையில வந்து ஒரு டீ போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசை போணுச்சு. ஒரு 3:15 போல் ஒரு தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவ்வளோதான் சாப்பிட்டோம். அந்த பசி வந்து கிரேவிங் வந்து அடங்கலை. ஏன் அப்படின்னா இந்த பொங்கலை சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங். ஏன்னா நம்ம பார்த்து அதுக்காக தான் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே ரெடி ஆனிச்சா. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். சிறுதானிய பொங்கல் ஏன்னா அது வந்து நம்ம மண்ணை உழவனுடைய ஸ்பெஷல் வந்து மில்லட்ஸ். முக்கியமாக பாரம்பரியமாக அந்த மில்லட்ஸ் ஓரியன்ட் ஃபுட்டு தான் வந்து மண்ணை உழவனில் நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து தூக்கம் தள்ளுது, அதனால வந்து வாய் கண்ணாமண்ணு குளருது. ஏன்னா நைட் ஷூட்டு இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். அதனால வந்து வாய் கண்ணாமண்ணு குளருது. எனக்கே கொஞ்சம் புது அனுபவம் தான் இது. நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட 24 hours ஆச்சு. நான் எனக்கு ஹோட்டல் திறக்கிற டைம் இது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 hours ஆச்சு நான் தூங்கி. ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்குமே. நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த பொங்கல் ஏமாற்றவில்லை, நல்லபடியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குண்ணே. நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சிறுதானியத்தோட வந்து பெருதானியத்தையும் நம்ம சேர்த்து தான் சாப்பிடணும். இது வந்து நம்ம தஞ்சாவூர் இயற்கை மருத்துவரும் இயற்கை விவசாயியுமான கோச் சித்தர் அவர்கள், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த சிறுதானிய பொங்கலோட ரெசிபி வந்து அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இதில் வந்து இந்த சிறுதானிய பொங்கலில் வரகு, சாமை, திணை, குதிரவாளி மற்றும் தூயமல்லி பச்சரிசி, அவங்க வந்து அரிசி வகைகளில் ஏதாவது ஒன்று சேர்க்க சொன்னாங்க. நான் வந்து தூயமல்லி பச்சரிசி எங்கள்கிட்ட ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால நம்ம அந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா மாப்பிளை சம்பா, கவுனி இது மாதிரி கூட நிறைய நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருதானியம் சிறுதானியம் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து அது மிகப்பெரிய வலுவை கொடுக்கும். எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். இதுதான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்படி அரவிந்த், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணே. அருமையான ஒரு இது. முதல் முறையாக நான் வந்து ஒரு சக்கரை பொங்கல் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய இந்த ஃபுட் ரிவ்யூ ஜேர்னி 1 year 1.5 years ஆயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ரியலி எக்ஸலன்ட் டேஸ்ட். இந்த மில்லட்ஸோட சுவையெல்லாம் வந்து நல்லா தெரியுது. சிறுதானியத்தோட சுவை வந்து தெரியுது. எப்பயுமே நம்ம சக்கரை பொங்கல் வந்து வீட்டிலலாம் சாப்பிட்டுப்போம். ஆனால் அதில் வந்து இந்த சிறுதானிய சுவையெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. அது அந்த ஜாதிக்காய் இந்த சுவையெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. சாதாரணமாக வீட்டில் செய்கிறவங்க அப்படி சாதாரணமாக அரிசி போடுவாங்க, இந்த பால் பொங்கல் மாதிரி பண்ணி அதில் வந்து சக்கரை பொங்கலாக அப்படியே மாற்றிடுவாங்க. நம்ம பொங்கலுக்கு பண்டிகைக்கு சாப்பிடுவோம். பட் இப்படி வந்து ஒரு பொங்கல் ஹெல்த்தியான பொங்கலாக சாப்பிட்றது இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இதில் அரவிந்த் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. சிறுதானியத்தோட ஃப்ளேவர் வந்து அதில் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மண்ணை உழவனோட ஹோட்டலோட சக்ஸஸே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்தையுமே நம்ம அந்த ஃபுட்டில் சேர்க்கறது இல்லை. அந்த இயற்கையான ஒரு விஷயத்த நம்ம சாதாரணமாக அதனுடைய போக்குலேயே நம்ம கொடுத்துட்டோம்னாலே அதுக்குள்ள டேஸ்ட்டே ரொம்ப அற்புதமான ஒரு சுவை, ஒரு அமைதியாக நாக்குக்கு போகிறதா, அவ்வளோதான். மற்றபடி எந்த அலங்காரமும் அதுக்கு தேவையில்லை. இதில் கூட அந்த வெள்ளத்தோட கலர் மட்டும் தான். இதில் வேற எந்த கலருமே நமக்கு வந்து எல்லா உணவுலையுமே நம்ம கலர் சேர்க்கறது இல்லை. ஆத்மாத்மா அந்த இயற்கையான விஷயத்தை கொடுத்துட்டாலே போதும். உணவும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். எக்ஸலண்டான ஒரு கருத்து. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறோன்னு பார்க்குறீங்களா? பசிக்குது. அது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா வந்து பசி தெரியாது. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த டீ வாசனை, காஃபி வாசனை உள்ளர போனால் தான் பசி தெரியும்.
பட் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து முழிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால இன் பிட்வீனில் டீ சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து தோசை சாப்பிட்டோம். இப்போ வந்து காலையில் 5:15 வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த சூடாக வச்சு இந்த வாழையிலேயே வந்துருக்கு பாருங்க, அந்த வாழை இலையில போட்டு சாப்பிட்றது அது ஒரு மருத்துவ குணம் தானே. முடிங்க ஃபினிஷிங் டச் அரவிந்துக்கே கொடுத்துருவோம், சின்ன பையன். அருமைண்ணே, ரியலி ஃபேபுலஸ் டேஸ்ட். இன்னைக்கு வந்து மன்னார்குடியில் 5000 பேர் வந்து கொடுத்து வச்சவங்க. உண்மையிலே நம்மளோட அந்த பொங்கல் வந்து சாப்பிட போகிற 5000 பேர் வந்து உண்மையிலேயே ரியலி கிரேட். மிக்க நன்றி. யார் வந்து நம்மளுடைய இந்த பொங்கல் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோஸில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ட இந்த சுவையான பொங்கல் தயாரான வீடியோ இதுதான். கரெக்டாக? நல்லது. நன்றி, மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.